அடுத்த பாடல் இப்படி ஒரு அர்த்தமான ஒரு பாட்டை எழுதுறதுக்கு கவியரசர் கண்ணதாசனால தான் முடியும். சாதாரணமாக கேட்பாங்க, என்ன கொஞ்சம் இலக்கணமாக கேட்பாங்க, என்ன சௌக்கியமாக இருந்தால் எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்தால் சௌக்கியம்தான். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. அதில் ஒவ்வொரு வரிகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் தினமும் கேட்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய சம்பவங்கள். மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று அந்த மாதிரி வரிகள்லாம் வரும்பொழுது எவ்வளோ சாதாரணமாக எழுதியிருக்காரு. அந்த பாட்டை கேட்கும்போது அவரே எடுத்து பாடிருக்கிறார் சூரியகாந்தி படத்தில். அது ரொம்பவும் மிக பிரபலமான ஒரு பாடல் அது. அந்த பாடலை வெங்கடன் பாட இருக்கிறார் சூரியகாந்தி திரைப்படத்தில் இருந்து MSV இசை. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். அந்த நிலவை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று மாதமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. இது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. வண்டியோட சக்கரங்கள் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உனை போலே மலவோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. நிலவை போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதார் வாழ்வில் நிம்மதியேது. இது கணவன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது.
நன்றி நன்றி. மறுபடியும் கவியரசர் கண்ணதாசனுடைய ஒரு பாடல். இந்த பாட்டில் வரிகளை வைத்து எப்படி அவர் விளையாடுறார் என்ற ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த காட்சியில் காதலன் காதலியிடம் கேட்குறார், உங்கள் தலை கூந்தல்லாம் கலந்திருக்கு அப்படின்று. அப்போ அதுக்கு அவள் பதில் சொல்கிறா, என்னோட முகத்தை ஒரு பூவென்று நினைத்து ஒரு வண்டு வந்தது, அந்த வண்டை தடுக்கிறதுக்காக நான் கையை மூடினேன். சாதாரணமாக கவிஞர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், மேகம் போல் கூந்தல் சொல்லுவார்கள், மேகத்தை போல இருக்கு உன்னுடைய கூந்தல் என்று. ஆனால் கவியரசர் கண்ணதாசன் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெண்மணி என்ன சொல்கிறார், என் கார்கூந்தல் கலைந்தோடி கார்மேகம் ஆனது. இந்த மாதிரி கற்பனை எல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாது. அப்படி ஒரு அருமையான பாடல். நான் மலரோடு தனியாக ஏன் இன்று வந்தேன் என்ற பாடலை வெங்கடண்ணாவும் சங்கீதா அவர்களும் பாடுகிறார். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவள் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் சுவை என்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நன்றி. அடுத்தபடியாக இங்கு வருகை தந்துள்ள
நம்ம சீஃப் கெஸ்ட் அவர்களெல்லாம் குமார், சேர்மேன் ஆஃப் கேம்பிரிட்ஜ் இன்ஸ்டிடியூட் அவர்களை தயவு செய்து மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். I am very proud to give my painting to our good friend Shri P.P. Venkat on this golden occasion. Thank you. இருக்கக்கூடிய திரு சரத்குமார் அவர்கள், நான் அவரோட வீட்டுக்கு கிருஷ்ணகிரியில் போகக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. ரொம்ப அம்மா என்னோடய பாடல்களை இறைவன் அடி எய்வதற்கு முன்னால் கூட என்னோடய பாடல்களை நிறைய கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அவர் எனக்கு ரொம்ப பெரிய ஃபேன். அவங்க ஃபேமிலியில் குழந்தைகள் எல்லாருமே, அவங்க மாமி, ஆற்றுல மிஸ்ஸஸ், அப்புறம் குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுன்னு அவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் என்னோட கூட பிறந்த சகோதரங்கள்கிட்ட எனக்கு கிடச்சிருக்குமோன்னு கூட தெரியாது. அவ்வளோ தூரம் ரொம்ப க்ளோஸாக பழகிறவ. என்னோடய எல்லா ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸுக்கும் வந்திருந்தவங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஸ்ரீ சனத் சார் டு ஸ்பீக் அ ஃபியூ வேர்ட்ஸ். ஓவர் அண்ட் அபவ் யாருக்குமே கிட முடியாத ஒரு விஷயம், பிரசிடெண்ட் ஆஃப் த கண்ட்ரி அவரோட அஃபிஷியல் கெஸ்ட்டாக 2 நாளாக டெல்லியில் இருந்தவர். அவரோட பிகாஸ் ஆஃப் ஹிஸ் சோஷியல் சர்வீஸ், ஈவன் நவ் ஹி இஸ் வெரி க்ளோஸ் டு டாக்டர் அப்துல் கலாம். இந்த ஈவினிங்கில் உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிபி வெங்கட் சாருடைய கச்சேரி நான் டெல்லியில் கேட்டிருக்கேன். அது ரொம்ப ஆடி போயிட்டேன். அவ்வளோ நல்லா, நம்மளுக்கு இன்றைக்கி டிஎம்எஸ் இருக்கிறாரா இல்லையா அதை பற்றி கவலையே இல்லை. அவ்வளோ நல்ல வாய்ஸு. அவர் பாட்டு கேட்டுட்டு 2 பாட்டு 3 பாட்டு, எனக்கு அவரை பற்றி முதல் தெரியல. ஃப்ரெண்டு சொன்னார், அரேஞ்ச் பண்ணவர், இவர் பாட்டை நீங்கள் கேளுங்க அப்படின்னாரு. அப்புறமா எல்லாம் பழைய பாட்டுங்களாக பாடுறப்போ, ஸோ ஐ வாஸ் ரியலி டெம்ப்டட் டு பி ஆன் த சீன். நாங்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அப்படியே பெட்டி பாம்பாக எங்களை அடக்கிட்டார். அவர் ஒரு நல்ல பாடகர், அது எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. அவர் எந்த ஊரில் இருக்கிறார் அதுவும் தெரியும். நல்ல பண்பாளர், கலா ரசிகர். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 8 வருஷமாக ஒரு நல்ல நட்பு எங்களுக்குள்ளே இருக்குது. எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது. அவர் பாம்பேயில் அவர் டெஃபினெட்லி ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி பிஸியஸ்ட் பர்சன்ஸ் இன் இண்டியா. வேணால் சில பேருக்கு பாடகரை மட்டும் தெரிஞ்சிருக்கலாம். அவர் முகேஷ் அம்பானியுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர். அது எவ்வளோ பேருக்கு தெரியும். எங்களுக்கு என்ன ஒரே ஆச்சரியம்னா, எப்படி அவரால் அதாவது இங்கே எங்கள் சிஸ்டர் சொல்கிறாங்க, டிஎம்எஸ் கூட இவ்வளோ உணர்ந்து பாடியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு அவர் பாடுறப்போ இதுக்கு மேலே எனக்கு வார்த்தையே எதுவும் வரல. அதுவும் பழைய பாட்டுங்க பாடுறப்போ நம்ம ரொம்ப, ஏன்னா கல்யாண கச்சேரியில் பார்க்குறோம், கோயில் கச்சேரியிலலாம் பாட்டிங்கன்னா சகிக்கவே முடியாத பாட்டுங்க 90% ஆஃப் த சாங்ஸ் அப்படி தான் இருக்கும். பட் இது இன்னும் ஆத்மார்த்தமாக நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன், நம்மளுக்காகவே அவர் பாடுற மாதிரி இருக்குது. இல்லாவிட்டா இந்த பாட்டுங்க டிவியில் தான் பார்க்க முடியும், கச்சேரியில் போய் எங்கே கேட்க முடியும். அது அருமையான ஆர்கெஸ்ட்ரா. பட் ஒரு பாட்டையும் எப்படி ஒரு இன்வால்மெண்ட்டாக பாடுறாரு பாருங்கள். For that actually we must thank God. Thank you. Namaskar.